ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனிய நமக. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். நேற்று ஸ்ரீஸ்தவத்தில் 6, 7, 8 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம்லாம் 8வது ஸ்லோகம் வரையில் பிராட்டியின் பெருமையை பற்றி கூறுவதாக இருந்தது. அதாவது முதல் 5 ஸ்லோகங்கள் முன்னுரையாகவும் நைசிய சந்தானமாகவும், அடுத்த 3 ஸ்லோகங்கள் பிராட்டியின் பெருமையை பற்றி கூறுகிறது. நாராயணன் நான் தன்யனானேன், பிராட்டியோட கடாட்சத்தால் தான் தன்யனானேன் அப்படிங்கிறார் நாராயணன். உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் அழகு வஸ்துக்கள்லாம் பிராட்டியோட கருணை இருந்தால்தான் அழகாகவும் நளினமாகவும் இருக்கும். ஐஸ்வர்யங்கள் நன்றாக இருக்கும். அதே பிராட்டியின் கருணை இருந்தால்தான் உலகத்தில் உள்ள மங்கள வஸ்துக்கள் அழைக்கப்படுவது. லாவண்ய, அதாவது ஸ்வரூப லாவண்யங்களாக இருக்கிறது, மங்களங்களாக இருக்கிறதெல்லாம் பிராட்டியின் கருணை இருந்தால்தான் மங்களகரங்களை உலகத்தில் நிற்கும். அப்படி என்று 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். இன்று 9, 10, 2 ஸ்லோகங்களும் பிராட்டியை சரணம் புகுவதை பற்றி சொல்லக்கூடிய பாசுரமாகும். லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி நார்தமியம் யஸ்யா பிரசாத பரிணான முனாஹரந்தி சா பாரதி பகவதி து யதீயதாசி தாம் தேவதேவ மகிஷம் ஸ்ரீயா மாஸ்ரயாமி அப்படிங்கிறார். உலகத்துலத்தம் மரம்பர ஜடமாக பிறக்கிறதுக்கும், இன்னொருத்தம் பிரகஸ்பதியை போல மகாவித்வானாகவும் மகா ஜானியாகவும் மகா ஞானஸ்தனாகவும் பிறப்பதற்கு யார் காரணம் அப்படி என்றால் லக்ஷ்மியோட கடாட்சம் இருந்தால்தான் அவ்வாறு ஜடனாகவோ, லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத ஜடனாகவும், லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவன் மகா பிரகஸ்பதி போல ஞாதா விஷயம் தெரிஞ்சவனாகவும் பிறக்க முடியும்னு ஆழ்வான் சொல்லுகிறார். இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சுவாமின் இந்த லக்ஷ்மி கடாட்சம் சொல்கிற, நீ கேட்குறது என்னவோ சரஸ்வதி நம்மளை கடாட்சிக்கணும், சரஸ்வதி வாக்கு இருந்தால் தானே நீங்கள் இது பண்ண முடியும். அப்படி நீ முதல்ல 2வது ஸ்லோகத்தில் நீங்கள் வாக்கு சமிருத்தி ஆகிறதுக்கு சரஸ்வதி போல் வாக்கு சமிருத்தி எனக்கு கிருபா கடாட்சம் பண்ண சொன்னீர். இப்போ லட்சுமியே வாக்கு சமிருத்தி கொடு அப்படிங்கிறீர நீர், வாக்கு இன்னும் கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறீர நீர். எங்கே இது என்ன ஒன்றுக்கு முரணாக இருக்கே. இந்த இது வாக் சமிருத்தி வேணும், வாக்தேவை வேணும்னாலும், சோஸ்திரம் பண்ண வேணும் என்றிருந்தாலும் சரஸ்வதியின் அனுகிரகம் இருந்தால் தானே முடியும். அவ்வாறு இல்லாமல் லட்சுமியை போய் நீங்கள் எனக்கு இது கூட உன்னை கருணை வேணும், வாக்கெல்லாம் வேணும், வாக்கு விருத்தி ஆகணும், உன்னை துதிக்கணும்லாம் பேசுன்றிருக்கிற, இது என்னமோ ஒன்றுக்கு முரணாக இருக்க சுவாமி, எப்படி அது ஒத்து வரும் அப்படின்னு கேட்கச்ச, லட்சுமி கடாட்சம் பெற்றவர்கள் பக்கம் வாக்தேவியான சரஸ்வதியும் தாசியாக இருப்பாள் அப்படின்னு குரத்தாழ்வன் சொல்கிறார். அதாவது யுக்தாம் பாவய பாரதியம் என்ற பிராட்டி பக்கம் வாக்சம் இதாக சொன்னது தான். சில கேட்குறது தான், என்ன இதில் சரஸ்வதி தேவி என்றோ அதை அழைக்க வல்லவள், அவ்வாறு இருக்கிறது சரஸ்வதி தேவி குறித்து சோஸ்திரம் பண்ணுவதே தகுதி, அவளை விட்டுவிட்டு நீங்கள் பேசாமல் லட்சுமியை பண்ணிருக்கீங்களே என்று சொல்லச்ச, அதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் பிராட்டியை விட்டு சரஸ்வதியை பற்றுதல் தகுதி அல்ல. ஏன்னா சரஸ்வதி எப்படிப்பட்டவள் தெரியுமா, எப்படி வேலை செய்கிறா தெரியுமா, ததீயதாசி அப்படின்னு பேர். யதீயதாசி அப்படிங்கிற சொல்ல, யதீயதாசியா இமே யதீயானாம் தாசி என்றால் இதுவாகும். அதாவது அப்பேற்பட்ட வாக்தேவி சரஸ்வதி சொல்லின்னு இருக்கமே, அந்த சரஸ்வதியே லக்ஷ்மியின் துவாரத்தில் கால் நொந்து கொண்டு கால் துவண்டு நின்று தாசி வேலை செய்கின்றாள். அதாவது வேலையை செய்கிறாள். ததீயதாசின்னா அவள் லட்சுமி சொல்கிறத வேலை செய்யக்கூடியவளாக இருந்து வேலை செஞ்சுருக்கா, லட்சுமியோட துவாரத்தில் இருந்துன்னு சொல்கிறார். அதனால் நான் வாக் சமிருதி வேண்டுமென்றாலும் நான் லட்சுமியை விட்டு
நான் வாக்தேவியான சரஸ்வதியை பற்ற மாட்டேன், பற்றுதலும் தகுதியல்ல என்று கூறுகிறார். அதாவது சொன்னேன் இல்லையா, எஸ்யா இமே எதியா எதியானாம் தாசே என்ற இருக்கிறது. இந்த வார்த்தையினால் என்னன்னாக்க இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. சரஸ்வதி தேவி லட்சுமியோட வாசலில் தான் 2 வேலை செஞ்சுட்டு இருப்பாளா, கேட்ட குரலை கூப்பிடுவாள்னா அது மட்டுமல்ல அப்படிங்கிறார். இந்த வித்பக்தியால் சரஸ்வதியானவள் பிராட்டியின் அடியவர்களுக்கு அடியவர் என்னும் அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையால் ஆழ்வான் என்ன ஸ்தாபிக்கிறார் என்றால், சரஸ்வதியானவள் பிராட்டியின் அடியவர்களுக்கு அடியவர் என்னும் அர்த்தம் கொண்டு விளங்க வேண்டும் என்று சொல்ல பிராட்டியை சரணம் புரிகிறார். அப்பேற்பட்ட எனக்கு நீ கருணை கடாட்சம் புரிய வேண்டும் அப்படின்னு இதை சொல்லச்ச, அடுத்தது 10வது ஸ்லோகம். யஸ்யா கடாட்சம் மிருதுவீக்ஷண தீக்ஷணானே சன்ய சம்முல்ல வித்தல் சம்முல்ல சீதபல்ல முல்லலாச விஸ்வம் விபரியாய சமுத்த விபரியம் பிராக்னாம் தேவதேவமகிம் ஸ்ரீமாசிரியாமி என்று பாடுகிறார். ஒரு முன்னே பிரளய காலத்தில் லட்சுமி கடாட்சம் பெறாமையாலே வாட்டமிட்டிருந்த ஜெகதானது யாவளொரு பிராட்டியினுடைய கடைக்கண் நகரைய அருமையாக, அதாவது மெல்லிய நோக்கு அப்படிங்கிற, அதாவது ரொம்ப சாஃப்டாக பார்க்குறாளாம். கடைக்கண்ணாலே நோக்க வேணுமென்ற சங்கல்பத்தாலே, அதை பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு அது பார்க்கணும்னு நினச்ச சங்கல்பத்தாலே, அந்த சங்கல்பம் உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்த சமயத்திலேயே அந்த சங்கல்பம் மனசில் தோன்ற உடனேயே, அதாவது இருளோன்னு அண்ட கடாகங்கள் இந்திரலோகம் பிரம்ம அத்தனை லோகங்களும் கொழுந்து விட்டு கிளர்ந்து விளங்கிற்று. அதாவது என்ன சொல்ல அப்படின்னாக்க, செடி கொடி அத்தனை வாடிப்பா அப்படி சுயம் இதை எழுந்திருக்கு. லக்ஷ்மி பார்க்கணும், ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்ச சமயம் அந்த க்ஷணத்திலேயே அத்தனை புசு புசுன்னு தன்னை சுயரூபங்களை அப்படி நம்ம தளிர் முளிர்விட்டு இருந்தது அப்படிங்கிற. அதாவது இப்போ என்ன சொல்கிற அப்படின்னாக்க, பிரளய காலத்தில் சகலாத்ம வர்க்கமும் கர்ணகிளேபர் விதுரமாய் இருகொடைந்த பறவை போல் பிரவர்த்திக்கும் யோக்கியமன்றியே துவண்டு அசத்கல்பமாய் கிடக்கும் பொழுது ஆத்மவர்க்கமுடைய பிரவர்த்திட்சமாக வேணுமென்று திருவுள்ளம்பற்றின உடனேயே அந்த பிராட்டி திருவுள்ளம்பற்றின உடனேயே ஆத்மவர்க்கங்களை நோக்கி குளிர கடாட்சிக்க வேண்டும் என எண்ணிய அளவிலேயே அனைத்தும் வாட்டம் நீங்கி தளிரும் முறியுமாய் புசுபுசுவென்று விளங்கியது என்று இப்பேற்பட்ட பிராட்டியை நான் சரண் அடைகிறேன் என்கிறார். அதாவது இப்பேற்பட்ட இது பராக்கிரம் அடித்த பிராட்டியை விட்டு யாரையும் அடைய எங்கேயா போக முடியுமோ அப்படிங்கிறார். அதில் என்ன எப்படி ஆச்சு, புவனையும் அழுது பண்ணி இருட்டாச்சு சாபத்தால் துர்வாச முனிவர்னாக்க, துர்வாசர் ஒரு அற்புதமான ஒரு மாலை கிடச்சிது. அந்த மாலையை கொண்டு ரொம்ப ஆசையாக கொண்டு தலையை சூட்டின்னு வந்துட்டுருக்குச்சு. எதிர்க்க ஐராவதத்தில் இந்திரன் வந்துட்டுருக்கான். இந்திரன் வந்ததுனால அது என்ன செஞ்சான், அவன்கிட்ட சரி நம்மகிட்ட இருந்தால் அவன்கிட்ட இருந்து உபயோகப்படும்ட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் வாங்கி யானையோட கழுத்தில் மாட்டுறான். அந்த யானை அகம் என்ன செய்யறதுன்னா, ஐராவதம் தும்பிக்காலை பிடிச்சி ஒரேடியாக கீழே காலில் போட்டு மிதித்து காலை பிடிச்சி மிதிச்சு உடச்சி தள்ளிடுறது. அதை பார்த்து துர்வாசமனே, நான் கொடுத்த மாலின் அருமை அறியாமலே இவன் ஒரு இதான விவரம் தெரியாத ஒரு யானையின் கழுத்திலே போட்டு அதை நாசப்படுத்தி விட்டாய், என்னை அவமானப்படுத்தி விட்டாய். ஆகையினால் இன்று முதல் நீ லட்சுமி கடாட்சம் அற்று நீ தரித்திரனாக கிடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்த உடனேயே அந்த இந்திரலோகத்தில் அங்கிருந்த லட்சுமி தன்னிடம் விட்டு நீங்கி திருப்பார்கடலில் புகுந்தாள். அதாவது திருப்பார்கடல் இருக்கச்சே உலகம் அத்தனையே நலிஞ்சு லட்சுமி கடாட்சமே இல்லாமல் ஒரே இருளோன்னு இருந்து இருக்கு. அப்போ பார்க்கடலை திருமால் கிடைக்கும் பொழுது பத்மாசனத்தில் பத்மப்பிரிய பத்மாசனி பத்மசம்பவரை பத்மினி பத்மாசனை எழுந்துன்னு வரைச்ச பெருமாள் திருமருமர்கள் உட்கார்ந்துட்டு அகலகில்லே நிறைமென்று அப்படின்னு வரைச்சி
பார்க்கச்சு இந்த வேலை பார்க்குறாளாம். இந்திரன் தேவாதேவரோட குளிர் இப்படி திரும்பி பார்க்கச்சே அவள் பார்த்த கடாட்சத்திலேயே அத்தனையும் விருத்தி ஆகிடுத்து. பழைய இதாக எடுத்து தளிரும் முளிர், அதாவது நீங்கள் தளிரும் முறியுமா புசுன்னு பழைய நிலைமை அதை விடவே நன்னா அடைஞ்சது. இப்பேற்பட்ட பிராட்டியை நான் சரணம் புகுகிறேன். அவளும் என்னை குளிர கடாட்சித்து அடியனை குளிர நோக்கி என்னை இங்கே வைக்கணும், சத்கோஷ்டியில் அன்வகிக்க வேணும் என்று பிரார்த்தனை சொல்கிறார். இதில் பிரார்த்தனை என்னன்னாக்க என்ன தளிர் முனாபத்தை என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லல அவர். என்னை இந்த சத்கோஷ்டி வைக்கிறதுக்கு என்ன நீ குளிர கடாட்சித்தால் தான் சத்கோஷ்டியில் சேர முடியும் அப்படிங்கிறார் அவர். என்ன அடுத்தது 11வது ஸ்லோகம் என்ன, கடைசி ஸ்லோகம். இதை பலஸ்ருதினு சொல்லலாம். இதை யஸ்யா கடாட்ச வீஷணான லக்ஷ்மின் லட்சிதா மகேஸ்யாஸ்யு ஸ்ரீரங்கராஜமகிஷீசா மாமபி வீட்சதாம் லக்ஷ்மியே. யஸ்யா கடாட்ச வீக்ஷண லட்சம் லட்சிதாம் மகேஸ்யாஸ்யு ஸ்ரீரங்கராஜமகிஷீசா மாமபி வீட்சதாம் லக்ஷ்மியை அப்படிங்கிறார். இதுக்கு எஸ்யா எதோ ஒரு பிராட்டியோட கடாட்சம் வீட்சணமான கிடைக்கும் நோக்கத்திற்கு ஒரு நொடிப்பொழுது இலக்காக பெற்றார்களோ மகேசாசியு அப்படி பெருஞ்செல்வம் உடையவர்களாய் ஆவார்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீ ரங்கராஜ மகேஷி ரங்கநாயகி நாச்சியாரான சா லக்ஷ்மி அந்த பிராட்டி மாமபி அடியேனையும் வீட்சதாம் கடாட்சத்தருள. யாவொரு பிராட்டியின் கடாட்ச வீட்சணத்திற்கு க்ஷணகாலம் பாத்திரமானவர்கள் தன்யனானார்களோ அப்படிப்பட்ட மகாமகிசாலியான பெரிய பிராட்டியும் அடியேனை கடாட்சத்தருளை தன்யனாக்க வேணும் அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம்னா ஒரு பிராட்டியின் கடாட்ச லட்சணத்தை ஒரு க்ஷணகாலம் ஒரு செகண்ட் யார் பிராட்டியால் பார்க்கப்பட்டார்களோ மகா தன்யனானார்கள். அப்படிப்பட்ட மகிமை சாலையான பெரிய பிராட்டியா அடியேனையும் கடாட்சத்தள வேண்டும் என பிரார்த்தித்து இதை தலை கட்டுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மகேசாசி